Hi friends, welcome to AHAANA'S kitchen. இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். 1 செகண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ ஆட்டுக்கறி, அதில் வந்து நான் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தயிர் வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் 1/2 பாக்கெட் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு பவுல் நிறையா பெரிய வெங்காயத்தை வந்து உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா தேவையான அளவு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அடுத்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எப்பயும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாதாரண எண்ணெய் தான். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானோடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை ஏலக்காய் சேர்ப்போம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் அதை இதில் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நல்லா வதக்கி விடுங்க. எல்லா வெங்காயமும் ஒரே அளவாக வேகட்டும். நம்ம கிண்டி விட்டால் தான் எல்லா வெங்காயமும் ஒரே அளவு சமமாக வேகும். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்ப்போம். இப்போ தக்காளி இதில் சேர்க்குறோம். தக்காளியை போட்டு இதையும் இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்குவோம் எண்ணெயில். நான் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்கலை, ஏன்னா ஆட்டுக்கறியில் ஆல்ரெடி கொழுப்பு இருக்கும், அதில் எண்ணெய் இருக்கும். அதனால் நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்கலை. இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுவும் நல்லா அதில் வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கருவேப்பிலை, மிளகாய் 3ஐயும் சேர்த்து இதையும் இந்த எண்ணெயில் வந்து வதக்க போகிறோம். தக்காளி வந்து லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்தால் போதும், மசியணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம குக்கரில் தானே சமைக்க போகிறோம், அதனால். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கிறணும். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் எண்ணெயிலே இருக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறணும். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ எல்லாமே எண்ணெயில் நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்ச ஆட்டுக்கறி அதை வந்து இதில் சேர்க்குறோம். இதே என்ன செய்யணும், இந்த எண்ணெயிலே பரட்டணும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா தடவி வச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கறிக்குள்ளே வந்து மசாலா போயிடும். நல்லா காரமும் நல்லா உள்ளே இறங்கும், கரெக்டாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தரும். இப்போ அதை எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா பரட்டிக்க போகிறோம். எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகட்டும். கறியில் வந்து கொஞ்சம் அடுப்பில் போட்டோன்னே தண்ணி விடும், அதனால் நீங்கள் அதிலே நல்லா பரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த இதிலே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெயிலே நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம பரட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூளை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி அதை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ கரைச்சி எடுத்துக்கிட்டேன், இதில் ஊற்ற போகிறேன். நான் வந்து ஒரு சின்ன பவுலில் தான் கரைச்சிருக்கேன். கரைச்சி இதில் ஊற்றுறேன். நான் முதல்ல சொல்லும் போது மல்லித்தூள் சொல்லலை, கறியில் சேர்க்கலனால கடைசியாக சேர்க்குறோம். இப்போ இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கறி வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்ப்போம். இப்போ இந்த தண்ணி வந்து எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பெரட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, கறி உள்ளே முழுகுதான். இப்போ பெரட்டி பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த கறி வந்து இந்த குழம்புக்கு இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா பெரட்டிட்டு இது கொஞ்சம் இதிலே குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடி விசில் அடிப்போம். இப்போ குழம்பு லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம மூடி
குக்கரில் வந்து 6 விசில் அடிப்போம். 5 விசில் ஃபஸ்ட்டு அடிக்கட்டும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. 5 விசில் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ விசில் அடிக்குது. இது வந்து 5வது விசில். நான் 5 விசில் வந்து காட்டலை, ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிடும்ன்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக 5வது விசில் மட்டும் காட்டுறேன். இப்போ 5வது விசில் அடிச்சிருச்சு. ஃபுல்லாக நல்லா விசில் அடிக்கட்டும். அடித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, கறியெல்லாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஏர்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எல்லாமே குக் ஆயிருச்சு. இப்போ ஒரு தடவை பரட்டி விடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் வெந்திருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. கறி நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு, இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மூடி இன்னும் ஒரு விசில் அடிக்கிறேன். மொத்தம் 6 விசில் சொல்லியிருந்தேன்ல, இன்னொரு விசில் அடிக்க போகிறேன். குக்கரில் வந்து விசில் அடிக்கும் போது வந்து ஒவ்வொரு கறியை பொறுத்து விசில் வந்து கூட குறைய வரும். என்னோடய கறிக்கு வந்து 6 விசில் வந்து கரெக்டான அளவு. எனக்கு 6 விசில் கரெக்டாக இருந்தது. இப்போ நான் 6வது விசில் அடிக்க வைக்க போகிறேன். அடுப்பில் வச்சாச்சு. இப்போ 6வது விசிலுக்காண்டி வெயிட் பண்ணுறேன். இப்போ 6வது விசில் அடிக்குது. இப்போ 6வது விசில் அடிச்சிருச்சு. அடுப்பு கொஞ்சம். இப்போ நம்ம ஏர்லாம் வெளியே விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பெரட்டி விடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், குக்கரில் உடனே ஓப்பன் பண்ணனால கொஞ்சம் முட்டையாக வருது அந்த ஹீட்னால். இப்போ பெரட்டி விடுவோம். குழம்பு வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்மில் வைங்க. எங்களுக்கு இது கரெக்டாக இருந்தது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட்டுக்கறி குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளாக காலையில் அவசரத்தில் வேலைக்கு போகும்போது காலையில் செய்யலாம், ஈஸியாக அந்த மாதிரி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.